தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் ஆகக்கூடிய குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் இருக்குது. ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 13 மாதங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த எத்தனை ஒரு அமைப்பு, பிராப்தங்களும் தோஷங்களும் அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கைகள் போகாமல் உள்ளது உள்ளவாறு ராசிக்கு ஒரு கிரகம் இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது, இந்தந்த டிகிரியில் இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத நாம அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்திய வேத ஜோதிடர் அடிப்படையான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நாம பார்க்க போறோம். கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்க, குரு 5ஆம் இடத்துல இருந்த குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு 6ஆம் இடத்துக்கு மாறுறார். 6ஆம் இடத்துல மாறி உச்சமும் பெறுகிறார். ஸோ இதுவரை 9ஆம் பார்வையாக ராசியை பார்த்து, 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்த்து, பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் வீட்டை பார்த்த குரு இப்போ 6ஆம் இடத்துக்கு அப்படியே அவரோட கேமை மாத்துறார். என்ன பண்றார்? 6 வலுக்குது, 12ஆம் இடம் வலுக்குது. அதே சமயத்தில் தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற அந்த 10ஆம் இடமும் வலுக்குது. அதே மாதிரி 2ஆம் இடமும் பார்க்கப்படுகிறது குருவால், அது உச்ச குருவால். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனா, இதுவரை நாம பண விஷயத்துல கொஞ்சம் கன்சர்வேட்டிவா இருந்தது, பணப்புழக்காட்டங்கள் குறைவாக இருந்தது, கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கடன் மூலமாக அபிவிருத்தி, சுப விரயம். ஒரு இடத்தை நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம், அதை விற்கிறோம், அது மூலமாக காசு வருது, அது பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு லாபம் வருது, அந்த லாபத்தை என்கேஷ் பண்ணுறோம், அது பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம், சுப விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறாங்க, செலவுகள் செய்கிறாங்க, அது மூலமாக க்ரோத்தும் ஆகுறாங்க. செலவுகள் ஒரு பக்கம், கடன் ஒரு பக்கம் இருக்க, அதே நேரத்தில் உயர்வு, வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்புகள், ரிஸ்க் எடுத்து சில வாய்ப்புகளை தேடி நாம் அடையக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். கடகத்தில் 6ஆம் இடத்துல உச்சமாகி குரு கும்பராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் அதிக புழக்காட்டம், அதிக கொடுக்கல் வாங்கலை கொடுத்து, அதே மாதிரி இடம் மாற்றம், வண்டி மாற்றம், வீடு மாற்றம், தொழில் அபிவிருத்தி, வேலை மாற்றம், டிராவலிங் அதிகமாக கொடுக்கக்கூடியது, இது மாதிரி ஒரு தாக்கத்தை, நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஒரே ஜாப்ல ரொம்ப நாளாக இருக்கிறவங்க டக்குன்னு வேலையை மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதுக்கு வேணுங்கிற சூழ்நிலைகள் கொடுப்பார். அதே மாதிரி விசா எதிர்பார்த்து கொண்டு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, கல்யாணம் ஆகி டக்குன்னு டிஃபரெண்ட் விசாவில் வெளிநாடு போகிறது, இது எல்லாமே டக்குன்னு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அக்டோபர் மாதத்துக்குள் கும்பராசிக்காரர்களுக்கு அந்தந்த தசா புக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கே போய் ராசியை பார்க்கறனால கொஞ்சம் மன சோர்வு குறைந்து, சில குடும்பத்தில் சில சுப விஷயங்கள், அன்னோனியங்கள்லாம் கொஞ்சம் பெட்டர் ஆகிற மாதிரியும், சில விரயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் டைம் எடுத்து சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள், அது எல்லாம் கொடுக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அதிவக்கரமாக சிம்மத்துக்கு போகிற குரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதமும் அந்த குரு பயிற்சி பலன்களில் நடுவு பீரியடில் வர்றதும் அவ்வளோ சாதகமற்றதாக இல்லை. ஸோ ஓரளவுக்கு கடன்கள் அதிகமானாலும், வம்பு வழக்குகள் கொஞ்சம் அப்படி வந்தாலும், உடல் உபாதைகள் கொஞ்சம் படுத்தினாலும், வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாம் நகரக்கூடிய அந்த நகர்வுகள், ரிஸ்க் எடுத்து போகக்கூடிய விஷயங்கள், பல நாள் முயற்சி டக்குன்னு நடந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள், இது மாதிரி கூட்டு தொழில், வெளிநாடு போகிறது, சுப முதலீடு, ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, கடன் வந்தாலும் பரவாயில்லை நம்ம வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போடுறது, பழையனை கொடுத்து புதுசு ரெடி ஆகிறது, அதை நம்ம அடைச்சிக்கக்கூடிய சக்தியும் நமக்கு கிடைக்கிறது, பணம் லோன் கிடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வருவது, அதே மாதிரி நல்ல போன பல ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல பலனை கொடுப்பது, அது மாதிரி பல நல்ல நிதி நிலைமை, நிதி புழக்காட்டம் அதிகரிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. கும்பராசியிலேயே ராகு இருக்கார்.
கேது இருக்கார் 7ல் அப்படிங்கிறத மறந்துக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் பார்ட்னர்ஸ் நண்பர்களிடையே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறது, டென்ஷன் ஆகிறதுலாம் இருக்கும். குருவின் பார்வையும் விலகிருச்சு, அதனால கொஞ்சம் மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும். அது நீங்கள் பார்த்துக்கணும். கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அப்பப்போ கோபதாபங்கள் படுவது, அதிருப்தியாக செயல்படுவது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் நீங்கள் செய்தீங்கன்னா அடுத்தடுத்து வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் ஈஸியாக வெற்றி பெறலாம். நம்ம அவசரப்படும் பொழுது கொஞ்சம் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், தசநாதனுக்கும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்புகள் போயிட்டுருக்கு, நீங்கள் கும்பராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, அவிட்டமா சதயமா அல்லது பூரட்டாதியா, இதெல்லாம் வைத்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். எது மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் இடம் மாறலாம், எந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் உண்டு, எந்த நேரத்தில் ப்ரொமோஷன் உண்டு, எந்த நேரத்தில் கடன் அடையும், இந்த நேரத்தில் நம்ம வந்து அடுத்தடுத்த முக்கியமான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கரெக்ட் சாய்ஸை நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய ஜாதகத்தை முழுசாக பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் போட்டு அந்த பிடிஎஃபை உங்களுக்கு அனுப்பிச்சு அதில் வந்து கரெக்டான ராசி நட்சத்திரம்லாம் வருதானு செக் பண்ணி என்னென்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்குது, அந்த தசைகள்லாம் நல்லது கொடுக்குற மாதிரி இருக்கா, நம்ம இப்போ பேசின பொது பலனோட மேட்ச் ஆகுதா, நம்ம இழுவையாக போகக்கூடிய அமைப்பு இருக்கா, சீக்கிரமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, எது மாதிரி விஷயங்கள் எந்த நேரத்தில் பண்ணலாம், எந்த நேரத்தில் வந்து நமக்கு கல்யாண விஷயங்கள், குழந்தைகள் விஷயங்கள், வேலை மாற்றங்கள், வெளிநாடு, உடல் உபாதைகள் குறைவது, இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிளாரிட்டியோட சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் வந்து பார்த்து எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில போகாமல் ஒரு கிரகம் ராசிக்கு இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை அந்தந்த ராசிக்கு கொடுக்க போகிறார், எது மாதிரி விஷயத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், எது மாதிரி விஷயங்கள் தாராளமாக நடக்கும், எது மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி, நமக்கு வேலையா தொழிலா, கார்பரேட் ப்ரைவேட் லைஃப், ப்ரைவேட் ப்ரொஃபஷனல் லைஃபா அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயத்துக்கு நமக்கு பிராப்தம் இருக்கா அப்படிங்கிறலாம் கரெக்டாக தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகளை அந்தந்த நேரத்தில் போடும் பொழுது எளிதாக நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள்களை வந்து டக்குன்னு நம்ம அடைந்து தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள்லாம் அடையாமல் நம்மளுடைய பிராப்தம், நம்மளுடைய தோஷம், நம்மளுடைய கர்மா என்னங்கிறது தெரிந்து நம்மளுடைய பாஸ்ட் அதோட மேட்ச் ஆகுதா, ப்ரெசண்ட் அதோட சிங்க் ஆகுதா, அடுத்த வரக்கூடிய ஃப்யூச்சரும் அதோட ஒத்து போகுதாங்கிற மாதிரி விஷயங்களை தெல்ல தெளிவாக ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொண்டு திட்டமிட்டு வாழும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.